This is lecture on Indian Evidence Act. Already we have seen in the previous recording burden of proof. Burden of proof lays on whom? So who has to prove? இந்த பதிவு இந்திய சாட்சிய சட்டத்தில் பற்றிய பதிவு. அதில் வழக்கில் இருதரப்பினர்களில் யார் நிரூபிக்க கடமைப்பட்டவர்கள் என்பது இந்த அத்தியாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 2 பதிவுகள் முடிந்துவிட்ட நிலையில் அந்த நிரூபிக்க வேண்டிய இருதரப்பினர்கள் யார் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது, தட் இஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப், சுமை என்பது யாரிடம் உள்ளது என்பதை பார்க்க போகிறோம். இதுவரை up to 110 we have seen. Today's class 111 section onwards. இதுவரை நாம் 110 பிரிவுகள் வரை பார்த்துள்ளோம். இந்த வகுப்பில் 111வது பிரிவிலிருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ரீட் 111 section. Proof of good faith in transaction where one party is in relation active confidence. So proof, what is to be proved? Good faith in transaction when one party is in relation of active confidence. So, for example, I executed a settlement deed being an old age father on confidence having on my son, he will look after me, and thereafter, after getting the settlement, on the faith of the father, good faith, the son will look after him. The transaction is settlement. Then the old-aged father executed a settlement deed in favor of his son. Thereafter, father will file a suit against the son. The settlement deed I have executed in favor of my son, having confidence that he will look after me, but subsequently he failed to look after me. So I want to cancel the settlement or to declare the settlement as null and void. So there is a dispute with regard to cancel the settlement by the father filed against his son. Here in this case, whether father has proved that, the active confidence I have executed, it is invalid, or son has to prove that it is a good faith, it is a valid settlement. Who has to prove it is a settlement is valid? Here in this case, father has confidence over the son, and he is old-aged father, believing the son and good faith on his son, he executed a settlement. So here the transaction to be valid should be proved by the son.
So that is the active confidence. The father has executed the settlement deed in favor of and in the old age having confidence on his son. பிரிவு 101 ப்ரூஃப் ஆஃப் குட் ஃபெய்த் இன் டிரான்சாக்ஷன். ஒரு நல்லெண்ணத்தில் செய்யப்படும் செய்கை நல்ல நம்பிக்கையின் அடிப்படையில், குட் ஃபெய்த் நம்பிக்கையின் அடிப்படையில் நிகழும் ஒரு பரிமாற்றம் நடக்குமானால் அது ஒருவர் மற்றவர் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு அந்த பரிமாற்றத்தை செய்து கொடுப்பாரானால் அதற்கு பின்னிட்டு அந்த பரிமாற்றம் குறித்து ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வரும் பொழுது அந்த பரிமாற்றம் செல்லாது என்று ஒருவர் வழக்கு தொடுக்கிறார். இப்பொழுது அந்த பரிமாற்றம் செல்லுமா செல்லாதா என்பதை யார் நிரூபிக்க கடமைப்பட்டவர்கள் என்பதுதான் இந்த பிரிவில் சாராம்சமாகும். உதாரணமாக, ஒரு வயது முதிர்ந்த பெற்றோர் தன்னுடைய சுறுசுறுப்பான நல்ல ஒரு மகன் மீது தனக்கு சொந்தமான சொத்தினை பொறுத்து ஒரு தான செட்டில்மெண்ட் எழுதி வைக்கிறாரு. இந்த மாதிரி பையன் எப்படியா இருந்தாலும் நம்முடைய கடைசி வரைக்கும் பார்த்துக்குவான், அதனால் ஏதோ கேட்குறான் ரைட்டு அப்படின்னு சொல்லி பையன் மேலே அதீத நம்பிக்கை, ஆக்டிவ் கான்ஃபிடென்ஸ். வென் ஒன் பார்ட்டி ஹியர் ஒன் பார்ட்டி ரிலேஷன் ஆஃப் ஆக்டிவ் ஃபாதர் உறவு அடிப்படையில் பையன் மீது மிகுந்த நம்பிக்கை, தட் இஸ் ஆக்டிவ் கான்ஃபிடென்ஸ். த டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட், தான செட்டில்மெண்ட் என்பதுதான் டிரான்சாக்ஷன். இது நல்லெண்ணத்தில் அடிப்படையில் எழுதப்பட்ட தான செட்டில்மெண்ட் பரிமாற்றம் என்பதை யார் நிரூபிக்க வேண்டும்? அது செல்லுமா? அதை பொறுத்தளவு இப்பொழுது மகன் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து தந்தையார் எழுதி கொடுத்துள்ளார். ஆகவே மகன் மீது நம்பிக்கை வைத்துள்ளதால் மகனே அந்த செட்டில்மெண்ட் செல்லும் என்பதை நிரூபிக்க கடமைப்பட்டவராவார். தட் இஸ் தி செக்ஷன் 111. So I will read the section now. When there is a question as to good faith of a transaction between the parties, what I said, the settlement deed. One of the example, the transaction is settlement deed. Parties, father and son. Good faith of transaction. The son will look after the father in the age of old. Then one whom stands in other to the other in a position of active confidence. Here who stands in the active confidence? Father has got active confidence on the son. So the burden of good faith of transaction in the party who is in a position of active confidence. So the father has got active confidence over the son. The good faith of transaction should be proved by the active confidence. Who is in a person active confidence? That is, the son has to prove that the settlement transaction made in good faith of transaction. Otherwise, the transaction, the burden is lays on him to prove that the settlement made in good faith. So this is the basic things of the section. Then, where there is a question as to good faith of transaction between the parties. ஒரு பரிமாற்றம் இரு தரப்பு பார்ட்டிஸ், இரு தரப்பினர், வழக்கினுடைய இரு தரப்பினர், பிட்வீன் தி பார்ட்டிஸ், குட் ஃபெய்த் ஆஃப் டிரான்சாக்ஷன் நல்லெண்ணத்தில் நடைபெற்றது என்பது ஒரு கேள்வியாக எழுமானால், எப்பொழுதோ ஒரு கேள்வி எழுமானால், நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ பிட்வீன் தி பார்ட்டிஸ் ஃபாதர் அண்ட் சன், அப்பா மகன்,
அப்பா பையன் மேலே நம்பிக்கிற டிரான்சாக்ஷனுங்கிறது தான செட்டில்மெண்ட் டீடு. பையன் தன்னை பார்த்துக்குவான், கடைசி வரை கஞ்சி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் எழுதி கொடுக்கிறார். தட் இஸ் இந்த நல்லெண்ணத்தை பொறுத்து நான் எழுதி கொடுத்தேன், ஆனால் பையன் பார்க்கவில்லை, ஆகவே நான் இந்த செட்டில்மெண்ட்டை செல்லாது என்று விளம்புகை பரிகாரம் கேட்கிறேன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு வர்றாரு. சீனியர் சிட்டிசன் ஆக்ட் இருக்குது, அதெல்லாம் ஒரு ஆப்ஷன்ஸாக மறந்துடுங்க. பட் இது அந்த மாதிரி வர்றார். ஹியர் யார் மீது ஒன் ஹூம் ஸ்டாண்ட்ஸ் ஆன் அதர் இன் ஏ பொசிஷன் ஆஃப் ஆக்டிவ் கான்ஃபிடன்ஸ். ஸோ யார் மீது நம்பிக்கை வைத்து இந்த தான செட்டில்மெண்ட் எழுதப்பட்டது, பையன் மீது அப்பா நம்பிக்கை வைத்து அந்த தான செட்டில்மெண்ட்டை எழுதி கொடுத்துள்ளார். ஸோ அந்த தான செட்டில்மெண்ட்டு நல்லெண்ணத்தில் நடைபெற்றது என்பதை நிரூபிக்க கடமைப்பட்டவர் பையனே, அப்பா இல்லை. அப்பா வழக்கு தொடர்ந்திருந்தாலும் அந்த செட்டில்மெண்ட் டீட் நல்லெண்ணத்தில் எழுதப்பட்டு செல்லும் என்பதை நிரூபிக்க கடமைப்பட்டவர் பையனுடைய பொறுப்பே சாரும். தட் இஸ் தி ஆக்ட் burden of proof lies on the son. Here there is two examples were given. The good faith of sale by a client to an attorney is in question in a suit brought by client. The burden of proving good faith of the transaction is on the attorney. So a client executed some transaction, sale, whatever it is, in favor of his advocate, that is the attorney. When the client brought a suit with regard to the transaction made in favor of the advocate, the validity of transaction should be proved by the advocate. So good faith on the advocate, he transferred the property in favor of his advocate, lawyer. ஸோ இந்த ஒரு நல்லெண்ணத்தில் ஒரு கட்சிக்காரர் தன்னுடைய வழக்கறிஞர் பெயரில் ஒரு சொத்தை பொறுத்து ஏதோ பரிமாற்றம் செய்து வைத்து விடுகிறார். ஒரு விற்பனை செய்து விடுகிறார். அவர் பணம் தந்துடுவார் அப்படின்னு சொல்லி போடுறார். சரி, அவர் வாங்கிக்கிட்டு சப்போஸ் பணம் தரல அப்படின்னா, அவர் பணம் தரல, நம்பிக்கை அடிப்படையில் வக்கீல் பேரில் எழுதுனேன், அதனால் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பணம் தரலின்னு சொல்லி இப்போ கேஸ் போட்டு அந்த விற்பனை செல்லாதுன்னு நீதிமன்றத்திற்கு வருகிறது. இப்போ இப்போ அதில் அந்த டிரான்சாக்ஷன் பணத்துடன் செயல்பட்டது, நல்லெண்ணத்தில் செய்யப்பட்டது என்பதை நிரூபிக்க கடமைப்பட்டவர் வழக்கறிஞருக்கே உள்ளது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரூலிங் quoted. Anis Rishi versus Gurbaz Singh, 2007, 1 Law Weekly, page 126, Supreme Court. Equivalent citation 2006, 4 CTC, page 524, Supreme Court. In that case, burden of proof lists on the defendant. The defendant has to prove. Under section 111 of Evidence Act, initially alleged fiduciary relationship between the party must be established. Fiduciary undue influence. One party is superior and another party is inferior in relationship. The relationship should be proved under section 111. So one party should be in higher position, another party should be in lower position. So the higher position party gains over the lower position of the other party, that is should be proved. The factum of active confidence, that is the active confidence on the superior party by the lower level power party should be established. It is incorrect to hold that without anything further the burden would be on the defendant. So
If these things are proved, the superiority, that is the one person is in higher position, the relationship superiority and the confidence over the superior party by the lower party, higher position party, lower position party, relationship and confidence should be established. Then the burden is lies on the defender. That is the ruling. இந்த வழக்கில் இப்போ நான் கூறிய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறது என்றால், உச்ச நீதிமன்றம் யார் நிரூபிக்க வேண்டும், எப்பொழுது பிரதிவாதி வழக்கை நிரூபிக்க வேண்டும், லிஸ்ட் ஆன் டிஃபெண்டன்ஸ்னால் அதை நிரூபிக்க வேண்டிய கடமை. ஸோ அந்த கடமை என்பது அந்த உறவு ஒருவர் இன்னொருத்தரை விட தாழ்ந்தவராக இருக்க வேண்டும், ஒருவர் உயர்ந்த அவரை விட கொஞ்சம் அதிகாரம் பெற்றவராக இருக்க வேண்டும். இப்போ வயசான பேரண்ட்டு மேலே சன் இருக்கிறாங்க, டாக்டர் மேலே யார் அதிகாரம் இருக்குன்னா பேஷண்ட்டு, வக்கீல் கிளையண்ட்டு. அந்த மாதிரி ஃபெடரலிச அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்கிறோம்ல, அந்த அன்டு இன்ஃப்ளூயன்ஸினுடைய ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி உறவு இருப்பதை அந்த வழக்கில் நிரூபிக்க வேண்டும். அப்பொழுது அந்த 111 செக்ஷன் இது பண்ண முடியும். அதே மாதிரி அந்த உறவு இருந்தும் அந்த நம்பிக்கை, அந்த கீழான அந்த பவருடைய கீழ் நிலையில் உள்ளவர் மேல் நிலையில் உள்ளவர் மீது நம்பிக்கையின் மீது அந்த பரிமாற்றம் நடைபெற்றது என்பதையும் கூறும் பட்சத்தில், கூறாத பட்சத்தில் அந்த பிரதிவாதி தான் வழக்கை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்வது தவறாகும் என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ ஆரம்பத்தில் முதலில் இந்த உறவை பற்றி நிரூபிக்க வேண்டியது வாதிக்கு உள்ளது. இந்த வாதி இந்த அடிப்படையை நிரூபித்து விட்டால் அந்த பரிமாற்றம் செல்லத்தக்கது என்பதை நிரூபிக்க வேண்டிய என்பது அந்த பிரதிவாதிக்கு. அன்டு இன்ஃப்ளூயன்ஸ், சுகுணா அண்ட் அதர் வெர்சஸ் வினோத் ஜி நெகிமையா அண்ட் அதர்ஸ், 2008 2 CTC, page 433, Madras. So, undue influence presumption. When the parties are in fiduciary position, the execution of settlement deed in dispute. Here what I said, the position of the parties in fiduciary position and the execution of settlement deed in dispute. Then there must be expositions of fiduciary relationship, rises a presumption of undue influence. ஸோ அந்த உறவு இருப்பது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த வழக்கில் செட்டில்மெண்ட் எழுதியது ஒரு கேலிக்குறியாக உள்ளது. அதில் அந்த உறவு என்பது இருக்கும் பட்சத்தில் ஒருவர் டாமினேட்டிங், அதாவது ஒருவரை இன்னொருவர் அடக்கி ஆளக்கூடிய உறவில் உள்ளார் என்பது யூகம் செய்து கொள்ளலாம். அண்டு active confidence was fair. So our onus is on the person holding position on the trust to show the transaction was fair. So the superior position, யார் மேல்நிலையில் உள்ளார்களோ அவர்களே அதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. That is the section 111. Then the next section we are going to seek 11A, subsection not 11A, capital A, presumption as to certain offenses. ஸோ யூகம், சில குற்றங்களை பொறுத்து நீதிமன்றம் யூகம் செய்து வரலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். certain offenses. When a person is accused or committed an offense specified in subsection 2. So in subsection 2, what are the offenses are referred? What are the offenses are referred? The offenses referred are following, namely offense under section 121, 121A, 122, 123 and conspiracy or attempt to commit conspiracy, abetment on offense 122, 123 of Indian Penal Code.
So these sections are related to waging war against the government. So in the according to section 11A, 111A, an accused person have committed an offence of waging war against the government, that is the, and a conspiracy or abetment, whatever it is. If these offences are committed, then the trial is going on. Then the trial is going on. So, when the trial is going on, the burden lays on who? To come over the accused. The burden is lays on the accused to disprove that he is not involved in such an offence. So, otherwise court will take presumption. So, in what area these offences are committed? Then the subsection 1 says, any area declared to be disturbed areas under enactment. So, certain areas, suppose Naxalite, and certain areas are declared as disturbed area, law and order disturbed area for time being in force, making provision for suppression and disorder and restoration of maintenance of public order. So here law and order is totally 144 is inflicted, and making the suppression of disorder in order to make law and order and restoration of maintenance and public. Certain areas are prohibited area. An area is declared to be prohibited area as per law, and any area which has been over a period of more than 1 month extensive disturbance of public peace. In certain area, there is active public peace are disturbed, then that is more than 1 month. So in these areas, any of the offence is committed as stated below. So the person committed such offence. So if shown such a person has been at a place in such area at the time when firearms explosive were used at or from that place to attack or resist members of any armed force or force as forces charged with maintenance of public order acting disorder of their duties shall be unless contrary reason such a person has committed such an offence. So a prohibited area, in order to maintain law and order in prohibited area, public peace is disturbed area, then there is activity, police people or military people are under the work to maintain the order. Suppose in Kashmir there is some kind of this kind of prohibited area declared by the government. Then any the army people are watching there. If any people uses any explosive or firearms against that army people, then it shall be presumed that the contrary is shown. So he has to prove that I am not using fire and firearms or explosive. He has to prove, otherwise he has committed such an offence. And the offence referred are following, namely, that is the offences, what are the offences? Waging war against the government. So these are the fundamentals. A person committed an offence in a disturbed, prohibited area in which police officers or military people are guarding to maintain the law and order in that area, in that prohibited area. Any person uses firearms or explosive against such a person, then
he has committed an offence under section 120, waging war or abetment, whatever the offence is committed. ஸோ 111A என்ன சொல்கிறது என்றால், வேர் எ பர்சன் இஸ் அக்யூஸ் ஆஃப் இப்போ பிரிவு 2 துணை பிரிவு 2 என்னென்ன அஃபென்ஸ்கள், அரசுக்கு எதிராக போர் புரிதல், 121, 121A, 122, 123 இதெல்லாம் அரசுக்கு எதிரான குற்றங்கள் புரிந்தாரோ அல்லது அந்த குற்றங்கள் செய்வதற்கு கூட்டு சதியோ அல்லது தூண்டுதல் செய்தாலோ அதுக்கு என்ன யூகித்து கொள்ளலாம். அது எந்த ஏரியாவில் இந்த அஃபென்ஸ் செய்யணும் என்றால் பிரிவு சப்செக்ஷன் 1 சொல்கிறாங்க. ஒரு ஏரியாவில் ரொம்ப பொதுமக்களுக்கு அமைதியும் அடிக்கடி டெரரிஸ்ட் பீப்புள் குண்டு போட்டு இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏரியாவில் இது டெரரிஸ்டான ஏரியா. அதனால் இங்கே சட்டம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது டிஸ்டர்ப்டு ஏரியா, தீவிரவாதிகள் உள்ள ஏரியா. அதனால் இந்த ஏரியா தடை செய்யப்படுகிறது, தடை செய்யப்பட்ட ஏரியா பகுதியாக கருதப்படுகிறது. அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் அந்த சட்டம் ஒழுங்கு அமைதியை நிலைநிறுத்துவதற்காக பணியில் அமர்த்தப்படும் மிலிட்ரி அல்லது போலீஸ் நபர்கள் மீது யார் ஒருவர் அந்த பகுதியில் ஏதாவது துப்பாக்கி மற்றும் வெடிபொருட்களை பயன்படுத்தி குற்றம் செய்தால் அந்த குற்றம் அந்த அரசுக்கு எதிரான குற்றம் அவர் செய்தால் அல்லது குற்றத்தை செய்ய தூண்டினார் என்றும் அல்லது தூண்டுகிறார் என்றும் அல்லது கூட்டு சதி செய்தார் என்றும் அல்லது முயற்சித்தார் என்ற வழக்கு இருந்தால் நீதிமன்றம் அவர் அந்த குற்றத்தை செய்தார் என்று யூகித்து கொள்ளும். செல் மேண்டேட்ரி, தட் இஸ் தி செல். ஸோ உங்கள் முன்னால் இந்த மாதிரி ஒரு அக்யூஸ் போய் நிறுத்திட்டாங்கன்னா, இப்போ ஒரு காஷ்மீர் ஏரியாவில் தெரியும் நிறைய பிரச்சனை இருக்குது, தீவிரவாதிகள். அதனால் அங்கே மிலிட்ரி போட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக எல்லாரும் கண்காணிப்பிலே இருக்கிறாங்க. அந்த மாதிரி மிலிட்ரி கண்காணிப்பில் ஏரியாவில் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்ம் யூஸ்டு டு அட்டாக் ரெசிஸ்ட் மெம்பர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ், அந்த மாதிரி இராணுவத்தின் மீது ஏதாவது தாக்குதல் நடத்தவோ அல்லது இந்த மாதிரி வெடிபொருளோ அல்லது துப்பாக்கி போன்ற பொருளை பயன்படுத்தி அந்த அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் குற்றத்தை செய்தால் அந்த குற்றம் நடந்ததாக நீதிமன்றம் அவர் மீது சாத்தப்பட்டுள்ள குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளும். அந்த எதிரி அவ்வாறு நான் செய்யவில்லை என்பதை தக்க சாட்சியத்தின் மூலம் நிரூபித்தால் மட்டுமே வெளிவர முடியும். இல்லை என்றால் நீதிமன்றம் அந்த யூகத்தின் அடிப்படையில் அவருக்கு தண்டனை வழங்கும். அதனால் என்று கூறப்படுகிறது. தென் திஸ் இஸ் தி செக்ஷன் 11A and 112, section 112, birth during the marriage conclusive proof of legitimacy. Already we have seen section 4, I think. Presumption. In presumption there are 3 kinds of presumption are there. So 3 kinds of presumption are there. All are may presume, shall presume and conclusive proof. What is mean by conclusive? Already I have given a lecture on conclusive proof, section 4. That is the conclusive proof. You are not allowed to give evidence to rebut the same. So the may presume, section 4, conclusive proof. So that is the conclusive proof is stated in the 112. Birth during marriage conclusive proof of legitimacy. ஒருவருக்கு
பிறந்த குழந்தை அது தவறாக பிறந்ததா அல்லது அவர்களுக்குத்தான் பிறந்ததா? வேறு லெஜிட்டிமேட் சைல்டு, இல்லெஜிட்டிமேட் சைல்டு சொல்கிறோம்ல. ஸோ லெஜிட்டிமேட்டி ஆஃப் சைல்டு எப்பொழுது நிரூபிக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம். The fact that a person born during the continuous varied marriage between his mother and a man or within 280 days after the dissolution, the mother remaining unmarried shall conclusively prove that he is a legitimate son of that man, unless it can be shown that party to the marriage had no access to each other at any time which could not be begotten. So here in this case, when there is a valid marriage between a woman who begotten a child, and when the married marriage in subsistence or after the separation, from the date of separation within 289 days, a child born to a lady within 289 days, a child born to that lady, even after its dissolution, the mother remaining unmarried shall be conclusively he is the legitimate son of that man. So unless it is a marriage is success. So here இந்த ஒருத்தருடைய குழந்தை என்னது இல்லை, முறதவறி பிறந்த குழந்தை என்று ஒரு வாதம் வருகிறது. அந்த குழந்தை யாருக்கு பிறந்தது என்பது எப்பொழுது நீதிமன்றம் முடிவு செய்யலாம்? அதுக்கு சாட்சியமே கிடையாது. ஒரு பெண், குழந்தை பெற்ற பெண் ஒரு ஆணுடன் முறையான திருமணம் செய்து, வேலிட் மேரேஜ், முறையான திருமணம் செய்து அந்த உறவில் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பெற்றெடுத்தாலோ அல்லது இருவரும் பிரிந்த பின்னிட்டு அந்த பிரிந்த தேதியிலிருந்து 289 நாட்களுக்குள் அந்த பிரிந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அந்த கணவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் பிறந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கன்க்ளூசிவ் ப்ரூஃப். அவங்களுக்குத்தான் பிறந்த குழந்தை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சட்டம். Unless it can be shown. What can be shown? The parties to marriage had no access to each other at any time. There is no cohabitation, there is no sexual relationship to each other when they are lived together, when begotten. So it should be shown, the man should show we have no relationship within that period, within the valid marriage. Then only that cannot be, the legitimacy will be decided if these things are proved. When a person lived together after the valid marriage or even after the separation, from the date of separation, a lady either to that marriage begotten a child, then it is born out of the relationship of that man with that lady. The son is legitimate son of that man. That is the law. ஸோ இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு பெண் திருமணமாகி சட்டப்பூர்வமான திருமணமாக இருக்க வேண்டும். இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலோ ஒரு பெண்ணுக்கும், அதே போன்று கணவன் மனைவி பிரிந்த பின்னிட்டு அந்த பிரிவுக்கு பின்னால் 289 நாட்களுக்குள் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தால்
அந்த பெண் அந்த கணவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் பிறந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறு நபருக்கு பிறந்ததாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் எங்களுக்குள் உறவே நடக்கவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அந்த குழந்தை பற்றி நீதிமன்றம் வேறு தீர்மானம் எடுக்க முடியும் என்பதுதான் 112. இதில் contention of documents proof. If at all there is an objection to marking a document, but the person is in a position to secure the evidence, but it without demeanor allowed. So this is not the contention of the document. Court can order a person undertake DNA test. Here it is enacted in the year 100 years back. Now science has improved a lot. DNA test. So DNA test scientifically accurate. It is established that DNA to parenting, to decide the parenting DNA test, then it is can be taken into account. The Supreme Court has held that in a case Bhummi versus Muniratnam 2004 3 MLJ page 537, like Muniyappan versus Ponni 2011 2 CTC page 635. So in both cases, as for findings of the apex, result of genuine DNA test is to be scientifically accurate. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி டிஎன்ஏ டெஸ்ட் என்பது அறிவியல் பூர்வமாக சரியானது என்று நிரூபிக்கப்பட்டது என்று கொண்டு, and also in view of established scientific fact, DNA parentage testing may be provided evidence to show that a person has biological connection with the person and can be proved in support of maintenance claim. So that is the, and when record shows husband has made out a prima facie case, அல்லது he had not visited his wife for considerable period, then there will be impediment to ordering DNA test. The application to direct a DNA test by the husband is suspecting the parent is lightly dismissed. In that case, ரெண்டாவது கேஸில் முனியப்பன் இதில் கணவர் நான் இந்த காலகட்டத்தில் அந்த பெண்ணுடன் தொடர்பில்லை என்பது நிரூபிக்கப்படவில்லை. had not visited. Prima facie case, husband made out a prima. He alleged that he had not visited the considerable period. There would be no impediment ordering. ஸோ அந்த வழக்கில் நானும் அந்த பெண்ணும் தொடர்பில்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அதில் டிஎன்ஏ டெஸ்ட்டு ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லப்படுகிறது. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நிறையா ரூலிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி மோட். ஸோ தென் தி presumption proof of cessation of territory. A official gazette அரசாணை இந்த கன்க்ளூசிவ் ப்ரூவ் த வேரிட் சீசேஷன், ஒரு பகுதியானது பிரிந்தது என்பதை பொறுத்து அரசாணை வெளியிடப்படுமானால் அந்த அரசாணையை வைத்து அந்த பகுதியின் எல்லைகளை நிர்ணயம் செய்து கொள்ளலாம். அது பிரிந்தது என்பதற்கு இப்போ ஒரு ஸ்டேட்டை 3ஆக பிரிக்கிறாங்க, அது அரசாணை வெளியிடுறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டை 2ஆக பிரிக்கிறாங்க, அரசாணை வெளியிடுறாங்க. அதுதான் ப்ரூஃப் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அரசாணையை எடுத்துக்கொள்ளலாம் என்பது, ஒரு பகுதி பிரிந்தது என்பதற்கு அரசாணையை எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் கூறப்பட்டுகிறது. அடுத்தது 1 and 3A presumption. யூகம். Presumption as to abetment of suicide by married woman. So abetment to commit suicide.
So, a person has charged with an offence 306 IPC, abetment to commit suicide. Married woman. This is not a woman, a married woman. If a person is charged with the commission of offence 306 with regard to his wife, married woman, then the presumption, here this presumption is may presume. This is a discretion of the court. When questioned whether the commission of suicide by a woman has been abetted by her husband, the abetment is made by husband or his relative of the husband. It should be she had committed suicide within the period of 7 years from the date of marriage. So the lady wife has committed suicide within the 7 years of marriage. Then her husband or relative, such a relative had subject to her cruelty. So a woman, married woman, has committed a suicide within the period of 7 years from the date of marriage, and soon before the committing suicide, the lady committed suicide was subject to harassment by the family, either family or husband or whatever relative of the husband, harassed that lady. Then the court, subject to cruelty, that court may presume that due to the harassment of that husband or his relative, she committed suicide. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டால் தற்கொலைக்கு தூண்டுதால் என்று 306 நீதாசாவின் மீது ஒரு நபர், அதாவது மேரீடு உமன், இதில் முக்கியமானது எல்லாத்தையுமே 306 வராது. இந்த யூகம் என்பது மே பிரிசியம் என்பது கல்யாணம் திருமணம் நடைபெற்ற பெண் தற்கொலை செய்து கொண்டால் மட்டுமே இந்த பிரிவு பொருந்தும். ஒரு திருமணம் நடைபெற்று 7 ஆண்டுகளுக்குள் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டால் அந்த தற்கொலைக்கு காரணம் தூண்டுதலாக இருந்தது அந்த கணவனோ அல்லது அந்த கணவனுடைய உறவினர்களோ அந்த பெண்ணை தற்கொலைக்கு தூண்டும் அளவுக்கு கொடுமைப்படுத்தினார்கள் என்பது தக்க சாட்சியத்தின் மூலம் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தால் நீதிமன்றம் அந்த சூழ்நிலைகளை எந்தெந்த சூழ்நிலையில் கொடுமைப்படுத்தப்பட்டார், என்னென்ன கொடுமைப்படுத்தார் என்பதை வைத்து அந்த தற்கொலைக்கு தூண்டுதலாக கணவனோ அல்லது உறவினர்களோ இருந்தார் என்பதை கோர்ட்டு யூகம் செய்து கொள்ளலாம். மே பிரிசியம் யூகம் செய்து கொள்ளலாம். ஸோ இதில் அபார்ட்மெண்ட் கமிட்டு சூசைடு கல்யாணம் ஆன பெண்ணாக இருக்கணும். அப்போ 306 சார்ஜ் கணவர் மேலேயோ அல்லது அவருடைய குடும்பத்தார் மேலேயே இருக்க வேண்டும். அது கல்யாணம் முடிந்து 7 ஆண்டுகளுக்குள் நடைபெற்றிருக்க வேண்டும். அந்த தற்கொலை செய்வதற்கு முன்பு அந்த பெண் கொடுமைப்படுத்தியிருக்க வேண்டும். கணவருடைய குடும்பத்தாரோ கொடுமைப்படுத்தியிருக்கு, என்னென்ன சூழ்நிலையை கொடுமைப்படுத்தினார் என்பது தக்க சாட்சியம் மூலம் நிரூபிப்பார். அந்த தற்கொலைக்கு தூண்டியது அவர்கள்தான் என்று நீதிமன்றம் யூகம் செய்து கொள்ளலாம் என்பதுதான். இதில் கொடுமைப்படுத்துதலுக்கு என்ன எப்படின்னா 498A குரியாலிட்டி, கொடுமை பண்ணுறதுனா என்னென்னு வரையறை செய்யப்பட்டுள்ளது. ஸோ அந்த 498 அந்த குரியாலிட்டி டிஃபைன்ட் அண்டர் 498A is attracted by the act of the husband or his relative, then the cruelty harassment done by husband or wife, his relative against a married woman within the period of 7 years, then she committed suicide, then the court may presume that due to the harassment made
by the husband or his relative that lady committed suicide, court may presume that they are only the cause for the to commit suicide. In order to, the lady was driven to that position to commit suicide by the harassment given to that lady by the husband or his relative. So the presumption. So the rulings are presumption has been it has been a presumption with respect to procedure matter is normally to be considered as retrospective. The provision does not create any new offence or make punishable. It is only dealt with the presumption. The court may draw particular fact, that is Aravind Kumar versus State of MP 2009 1 MLJ criminal page 153. So the presumption with respect to procedural matter is normally to be considered as retrospective. So it is happened retrospective. Prospective after that, retrospective from earlier date. So that not punishable. Provision section does not create a new offence. If before enactment it was committed, it was inserted in the 1983 retrospective effect. So even before the amendment, if any person has committed and suicide was done by that lady, then that attracts presumption there, and there is no compulsion on the court to act on the presumption. The accused has persuaded the court against drawing presumption adverse him. It is stated by Public Prosecutor Madras versus Mittal Nagar, Mittalal Nagar and others, 2002 MNJ criminal page 541. So there is no compulsion. It is a discretion of the court to act on the person. Accused can give evidence to drawing a presumption against adverse to him. If accused proves that the presumption cannot be raised, then the court need not presume that there is a harassment or abetment committed by the husband. ஸோ இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட் யூகத்தை எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அந்த வழக்கின் எதிரி அந்த பிரிசம்ஷன் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதற்கு எடுத்தால் தனக்கு பாதிப்பு ஏற்படும் எந்தெந்த சூழ்நிலைகள் என்பதை நிரூபித்தால் அந்த யூகத்தை எடுக்காமல் விட்டுவிடலாம். ஸோ என்னென்ன drawing the expression cruelty would have same meaning of 490. The same would be sufficient for presumption under section in harmony with the provisions of 107 of IPC. So Danuram versus State of MP 2011 2 MLJ criminal page 280, equivalent size 2011 1 Law Weekly criminal page 443. Here drawing a presumption of cruelty would have same meaning. இதில் யூகம் என்பது 498 கூறப்பட்டுள்ள குரியாலிட்டி பொறுத்தவரை என்ன மீனிங்கோ அதையே எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. ஸோ கொடுமைப்படுத்துதல் என்பதற்கு 498 பிரிவில் கூறியுள்ளது. அப்படியே அதே போதும் அந்த மாதிரி செய்கைகள் இருந்தாலே இந்த 113A உள்ள யூகத்தை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். தென் yet another presumption as to dowry death. This is the dowry death. When the question presumption as to dowry death, in this 113B, it shall presume. Here the court has no discretion. It shall presume. In order to avoid dowry harassment deaths, the presumption made as a mandatory. So many dowry harassment and thereby so many deaths are happened to the in-laws, that is the female married woman
in order to avoid to make a hard and fast rule, the court, the self-presumption is used in this section. So, in order to curtail the dowry harassment death, whether either it is a suicide or murder, whatever it is. So, there are numerous dowry harassment deaths are happened. So, in order to avoid such dowry harassments and driven that lady to commit either suicide or murder, the presumption, self-presumption, the mandatory presumption was incorporated in the year 1986. In the year 1986. So, in order to give the effect. So, when a question either committed dowry death of a woman, எப்பொழுது ஒரு பெண் வரதட்சணை கொடுமையினால் இறந்தால் என்பது வழக்கு, woman of a woman, it is shown before his death woman was subject to, before either suicide or murder, the lady, married woman, subject to cruelty to get the dowry. So, in order to get the dowry from that married woman, the married woman was harassed and by the in-laws family. Then, if it is proved that in order to get the dowry, the harassment made by the in-laws, that is husband and in-laws of that lady, then the court, in connection with the demand of dowry, in connection with the demand of dowry, in order to fulfill the dowry demand, the lady was subject to harassment and thereby death was caused to that lady, is proved. The court shall presume that it is a dowry death. So, 304B, the offense meaning of 304B. ஸோ இந்த யூகம், கோர்ட்டு யூகம் செய்வதற்கு கம்பல்சரியாக கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பெண் வரதட்சணை கொடுமையினால் இறந்தார் என்றால் வரதட்சணை வசூலிப்பதற்காக ஒரு பெண் கொடுமைப்படுத்து அதன் மூலம் அவருக்கு இறப்பு நேருமானால் என்பதை நிரூபிக்கப்பட்டால் கோர்ட் அந்த வரதட்சணை கொடுமையின் காரணமாக அந்த பெண் இறப்பு நிகழ்ந்தது என்பதை கோர்ட்டார் யூகித்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன பண்ண வேண்டும் என்றால், அரசு தரப்பில் வரதட்சணை கேட்கப்பட்டது, அந்த வரதட்சணை கொடுக்கவில்லை என்ப முடியாத காரணத்தினால் அந்த பெண்ணை அவருடைய கணவர் வீட்டில் மாமனார் மாமியார் உறவினர்கள் அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தினார்கள், அந்த வரதட்சணை கொடுக்கவில்லை என்பதற்காக என்பது அரசு தரப்பில் தகுந்த சாட்சியம் மூலம் நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் அந்த மரணமானது வரதட்சணை கொடுமையின் காரணமாக நிகழ்ந்தது என்பதை யூகித்து கொள்ளும். ஸோ ஷால் பிரிசியூம், அந்த யூகத்தை மறுதளித்து சாட்சியமிட வேண்டியது. டு ரிபட் தி பிரிசம்ஷன், it is the duty on the accused to rebut. So, burden lies on, it is a presumption is in favor of the married woman, deceased married woman, that the subject to dowry harassment, these things happened. So, I am go through death within 7 years of marriage in a house of the husband. So, கணவனுடைய வீட்டில் 7 ஆண்டுகளுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகளுக்குள் மரணம் நிகழ்ந்துள்ளது. எவிடன்ஸ் ஆன் ரெக்கார்ட் தட் த பிரைட் வாஸ் டார்ச்சர்ட் ஃபார் டவுரி சூன் பிஃபோர் தி டெத். ஸோ சாட்சியங்கள் அந்த பெண் இறப்பதற்கு முன்பு வரதட்சணைக்காக கொடுமைப்படுத்திவிட்டுள்ளார் என்பது சாட்சியம் உள்ளது. ஹஸ்பண்ட் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் hurriedly cremated the dead body without informing the family. ஸோ அந்த வழக்கில் அந்த பெண்ணின் உடலை
அவசரமாக கொண்டு போய் அந்த அந்த பெண்ணின் தகப்பனார் வீட்டுக்கு தெரிவிக்காமல் புதைத்து விட்டார்கள். ஸோ இந்த ஆல் திஸ் ஷோஸ் இன்வால்மெண்ட் ஆஃப் அப்பல்லண்ட் இன் த அப்பல்ஸ். ஸோ இந்த அனைத்து சூழ்நிலைகளும் இந்த எதிரிகள் குற்றம் புரிந்துள்ளார் என்பது எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹென்ஸ் நோ இன்டர்ஃபரன்ஸ் வாரண்டட் இன். ஆகவே தண்டனை கொடுத்ததில் இந்த நீதிமன்றம் தடையிட முடியாது என்று அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டுள்ளது. தட் இஸ் தசரத் vs State of MP 2010 2 TNLR page 237 Supreme Court. Then Vadamalai vs State 2008 2 MLJ criminal page 266. Dowry death presumption. வரதட்சணை மரணம் யூகம் என்பது எவிடன்ஸ் ஆஃப் மதர் ஆஃப் தி டிசீஸ் வுட் ப்ரூவ் தட், அதாவது அந்த இறந்து போன பெண்ணின் தாயார் சாட்சியம் வுட் ப்ரூவ் த ஃபேக்ட் தட் டிசீஸ் வாஸ் டார்ச்சர்ட் அண்ட் ஹாராஸ்ட் பை தி அப்பல்லண்ட் ஹஸ்பண்ட். ஸோ அந்த இறந்து போன பெண்ணை கொடுமைப்படுத்தினார்கள் இம்மீடியட்லி ப்ரையர் டு த அக்கரன்ஸ். அந்த நிகழ்வு மரணம் நிகழ்வதற்கு முன்பு கொடுமைப்படுத்தினார்கள் என்பது அந்த பெண் தாயாரின் சாட்சியம் உள்ளது. ஷி வாஸ் ஆல்சோ இன் கான்ஸ்டன்ட் டவுரி ஹாராஸ்மெண்ட். அதுபோன்று ஏற்கனவே அந்த பெண்ணை பல முறை தொடர்ந்து வரதட்சணைக்காக துன்புறுத்தி வந்துள்ளார்கள். ஹென்ஸ் பிரிசம்ப்ஷன் ஆஃப் as to dowry death. ஆகவே வரதட்சணை மரணம் என்பது யூகம் செய்து கொள்ளப்படுகிறது என்பது நம் சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பாகும். ஸோ the presumption rising, it must be made clear 113B Evidence Act on raise a presumption against onus is lays on the accused against whom presumption lays to discharge it. So it is reported in G.V. Siddharth vs State of Karnataka 2010 3 MLJ criminal page 202 Supreme Court, or 2010 2 Law Weekly criminal page 928 Supreme Court. In that case, it is made clear that the 113B Evidence Act raise a presumption against accused. ஸோ 113A(B)யில் உள்ள சாட்சி சட்டத்தில் உள்ள பிரிசம்ப்ஷன் யூகத்திற்கு எதிரிக்கு எதிராக யூகம் செய்வதற்கு உண்டான ஆதாரம் உள்ளது. ஸோ அந்த யூகத்தை மறுதளித்து சாட்சியம் அளிக்க வேண்டிய கடமை எதிரிக்குள்ளது என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. ஓனர்ஸ் லைஸ் ஆன் த அக்யூஸ்ட் அகெயின்ஸ்ட் whom the presumption lies to discharge it. ஸோ அந்த யூகத்தை மறுதளிக்க வேண்டும். தவறு என்பதை தகுந்த சாட்சியம் மூலம் நிரூபிக்க வேண்டியது எதிரியின் கடமை என்று அந்த வழக்கில் ஒரு யூகம் உள்ளது என்பதை அதை மறுதளிக்க வேண்டிய பொறுப்பு எதிரிக்குள்ளது. அதை நிரூபித்து வெளிவர வேண்டும். ஸோ தீஸ் ஆர் தி வேரியஸ் ரூலிங்ஸ். வித் திஸ் ஐ கன்க்ளூட் the burden of proof. So Evidence Act, and in continuation we will see in the next class. Ilango Ramsamy Advocate. I am having a YouTube channel. If you want to see my other relevant other acts postings, you can go to YouTube and search my name. You can see all my videos posted. Thanking you for watching the same.